ஸோ கைஸ் பெட்ரோல் இல்லை, போயிட்டு பெட்ரோல் போட்டு வந்துடலாம். பெட்ரோல் போட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டியை பார்க்க போகிறோன்னா அது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, R15M கிடையாது, மோட்டோ ஜிபி எடிஷன். ஸோ நான் வந்து R15 V4 வீடியோ போட்டிருப்பேன், R15M வீடியோ போட்டிருப்பேன். பட் இந்த மோட்டோ ஜிபி எடிஷன் மட்டும் போடலை. ஏன்னா அவங்க தான் அந்த 155cc வச்சுன்னு எவ்வளோ வண்டியாக போட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம அந்த R15 V4 போட்டாச்சுல, சரி போதும் தான் நினச்சேன். பட் நிறைய பேர் வந்து ப்ரோ மோட்டோ ஜிபி எடிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. மைக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ ஜிபி எடிஷன் இதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சினிமாட்டிக் பார்த்துட்டு வாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நான். சரி ஓகே, இந்த வண்டியை பற்றி பார்க்கணுன்னா R15 4th ஜென்ரேஷன் பட் மோட்டோ ஜிபி எடிஷன்ற ஒரு எடிஷனில் மான்ஸ்டர் எடிஷன் அதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து V3 ப்ளூ கலர் இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்ஸ்டர் ஸ்டிக்கர் இங்கே ஒட்டுறது, அதே V3 எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது, அப்படியே மெமரிஸ் கம் பேக் மெமரிஸ் அப்படின்னு. ஏன்னா அந்த V3யில் தான் இங்கே அப்படி இருக்கும், பசங்க அப்படி ஒட்டுவானுங்க. அப்புறம் இந்த ஸ்விங்காம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார், V3யோட ஓனர் சச்சின் ப்ரோ. அவர் தான் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி ஒரு கிராண்ட் ஓப்பனிங் பண்ணி V3க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்விங்காம் போட்டார். ஸோ அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், என்னை பார்த்தா காப்பி வச்சிட்டாங்க யமஹாவே இந்தியாவில் அப்படின்னு. ஸோ அது ஒரு பக்கம் ஃபன்னாக இருந்தாலும் பட் ரியல் ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா V3யில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்விங்காம் எடுத்து வந்தது அவர் தான். அதுதான் உண்மை, ஏற்றுக்க மனசு இல்லைனாலும் அதுதான் நெசம் அப்படின்ற மாதிரி அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்விங்காம் போட்டு எடுத்துகிட்டு வந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்ஸ்டர் ஸ்டிக்கர் வந்து நிறைய பேர் ஒட்டுவாங்க. அதை கம்பெனிலேயே ஒட்டி என்ன பண்ணாங்கன்னா மான்ஸ்டர் எடிஷன் மோட்டோ ஜிபி எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து Yamaha V4லேயே ஐ திங்க் இது 2.5 lakhs வரும்னு நினைக்கிறேன். சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ். ஸோ 155cc 2.5 லட்சமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே ஒரு MT-15 இருக்குல்ல, அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2,15,000. அப்படி இருக்கும்போது V4 2,15,000. அதுவும் சேம் ப்ரைஸ் தான். பட் இதில் நிறைய அந்த ஃபேரிங்லாம் இருக்கிறதால இது ஒரு பெரிய வண்டி மாதிரி லுக்ஸ் காட்டுது. பட் சேம் இன்ஜின் தான். பட் காய்ஸ் இதில் நிறைய டிஃப்ரென்ஸை நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணேன், அதெல்லாம் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கே ஒரு பிளேயர் சொல்லியே நான் சின்ன மைனஸ் சொல்லிடுறேன். ஏன்னா இதில் வேறு மைனஸே எதுவும் இல்லை. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா கையெல்லாம் செம்ம பிங்க் ஆகிட்டு வலிக்குது, பயங்கரமாக செம்ம கை வலிக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தான் நான் V3 எடுக்காமல் இருந்தேன், V4 எடுக்காமல் இருந்தேன். அந்த ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த இடம் வலிக்குது கைஸ் உள்ள. அது நம்ம வெயிட் போட்டு ஓட்டக்கூடாது, அது மட்டும் தான். வண்டியை பற்றி சொல்லணும்னா வண்டி வந்து ஒரு 155cc லிக்விட் கூல்டு இன்ஜின், நெக்ஸ்ட்டு 18 PS பவர், நெக்ஸ்ட்டு 14.2 Nm ஆஃப் டார்க் கைஸ். அதுவும் சேம் பவர் அண்ட் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. லைக் R15 V4 சரி MT-15 சரி சேம் பவர் அண்ட் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் கைஸ் இதில் வந்து 11 லிட்டர் பெட்ரோல் டேங்க் தராங்க ஃபியூல் கெப்பாசிட்டி. பட் MTயில் வந்து 10 லிட்டர் தான் தராங்க. நெக்ஸ்ட்டு சீட்டில் நோட்டீஸ் பண்ணேன், கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் மாதிரி இருக்குல்ல. பட் இது R15Mலையும் நான் அதை பார்த்தேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர் எனர்ஜி, இங்கேயும் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க மான்ஸ்டர் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட்டை எடுத்துகிட்டு வேறு ரெட் லைட் போட்டிருக்காரு. இருங்க உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்களா? ஸோ இது இன்னும் கலராலாம் எரியுது. இது நானும் நிறைய பார்த்துருக்கேன் ஆன்லைனில். அதுவும் அவரும் ஆன்லைனில் தான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணேன்னு சொன்னார். பட் என்ன அட்ராக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங்காம் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்விங்காம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேயே தராங்க. ஸோ மோட்டோ ஜிபி எடிஷன் இந்த வண்டியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட Yamahaவோட மந்திரம் வார்த்தை VVA பார்த்தீங்களா, அது வந்து Yamahaவோட இன்ஜின் எல்லாத்துலேயுமே இருக்கும். அது வந்து எப்படி இல்லாமல் இருக்கும். ஸோ வேரியபிள் வால்வு ஆக்சுவேஷன். ஸோ அந்த VVA அப்படின்ற டெக்னாலஜியால் தான் V3யும் சரி V4ம் சரி. சவுண்ட் பார்த்தீங்களா, RX 100. அவன் ஆள் கூட போயின்னு இருக்கான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கேமராவில் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் எப்பவுமே இருக்க ஞாபகத்தில் அந்த வண்டியை வேறு காட்டிருக்கேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சது வேறு ஜே மவுண்ட்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காது. சரி ஓகே காய்ஸ், இந்த VVAன்ற டெக்னாலஜி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 6000 RPM மேலே போகும்போது அந்த VVAன்றது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் இருக்குது அண்ட் ஆல்சோ குயிக் ஷிஃப்டர் இருக்குது. அது வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது செக் பண்ணலாம். சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன். பட் வண்டி ஓட்டும் போது நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அதாவது DRLன்ற வார்த்தை வந்து ஒரு பெரிய காரில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்களே. லைக்
F30, அதாவது BMW F30ல தான் அந்த DRL அப்படின்னு சொன்னாலே BMW F30 தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருமே. செம்ம அழகாக இருக்கும் அந்த கண்ணு. Billions of eyes, but I only want to look in yours. செம்ம அழகாக இருக்கும் அந்த கண்ணு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிஆர்எல் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. எல்லா வண்டியிலுமே தர ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டிஆர்எல் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இது கூட எப்படின்னா V3ல நிறைய பேர் வந்து கஸ்டமர் லைட் ரெடி பண்ணி போட ஆரம்பித்தாங்க. அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி தான் அவங்க ஜென்னை லான்ச் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி ஒன்று நோட் பண்ணுறாங்க, பசங்க எப்படிலாம் விரும்புகிறாங்க வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க மாடிஃபை பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அதெல்லாம் ஒன்று அக்யூரேட்டாக நோட் பண்ணி தான் அவங்க ஒரு வேறு ஜென்ரேஷன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஓகே தான். பட் என்ன கேட்டால் இந்த ஸ்விங்காமு, இந்த ஸ்டிக்கரிங்கு, டிஆர்எல் இதெல்லாம் நோட் பண்ணவங்க யமஹாவில் R3க்கு பதில் நடுவில் எதனா ஒரு 150cc தாண்டி எதனா ஒரு இன்ஜின் எடுத்துகிட்டு வந்து அதில் விவிஏ கொடுத்து லான்ச் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்ஜின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இன்ஜின் அப்கிரேட் பண்ணால் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ V3லேருந்து V4க்கு அப்கிரேட் ஆகும்போதே தெரியும் USD ஃபோக் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. USD ஃபோக் தந்திருக்காங்க. இதை தான் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்களே. ஏன்னா கேடிஎம் அப்போவே வந்து டியூக் அண்ட் RCயில் தந்துட்டு இருந்தாங்க, V3ல வந்து தரல. ஸோ V4க்கு லான்ச் ஆகும்போது வந்தவொன்னே இதெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆன்லைனில் வாங்கி போட்டிருக்காரு தெரியுதா. ZX10R SZ1RRலாம் வரும்ல, அந்த மாதிரி வாங்கி போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இண்டிகேட்டர் மட்டும் இதில் எல்லாமே LED தருவாங்க. பட் ஓனர் அதை கைட்டிட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃப்ரண்ட்டில் மட்டும் மாற்றி வச்சிருக்காரு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து வண்டி ஓட்டிகிட்டே பேசலாம் பாருங்கள். எடுத்தோடனே நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா பொசிஷன் தான். ரொம்ப அக்ரெசிவ் பொசிஷனாக இருக்குது. ஸோ எனக்கு கை பாருங்கள் செம்ம பிங்காக இருக்குது கைஸ். பிங்காக இல்லைன்னா அதோ தெரியுதா, இந்த கேமராவில் வேறு வெளிச்சத்துக்கு அந்தளவு தெரிய மாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி வலிக்குது செம்மையாக. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஓட்டியிருக்கேன் R15. நிறைய டைம் நான் ஓட்டினதே R15 தான். ஸோ அதனால தான் நான் R15 எடுக்கலை. எனக்கு வந்து வலிக்குது ரொம்ப கை. அதனால் அந்த இது அப்படி அதுக்கு இருக்குது நிறைய. அப்படின்னா ஃபுல் வெயிட் இப்படி போடக்கூடாது, போடாமல் இப்படி கை இந்த எல்போ இப்படி வளைச்சி ஓட்டுற மாதிரி அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி ஸ்டேரிங் பிடிக்கணுமே தவிர நம்ம வெயிட் அதில் போடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது MotoGP இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த எடிஷன் இது. அதனால தான் MotoGP எடிஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வண்டி வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது பாருங்களேன். ஏன்னா ஏரோடைனமிக் பர்ஃபார்மன்ஸ்னால அதுவே கரெக்டாக போகுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நான் என்னென்னலாம் நோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லிப்பர் கிளச் இருக்குது இதில். ஸோ ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் குயிக் ஷிஃப்டர் இருக்குது. கிளச் பிடிக்காமையே குயிக் ஷிஃப்டர் யூஸ் ஆகும். கியர் போடலாம், குயிக் ஷிஃப்டர் காட்டும் போது தான் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து சும்மா இந்த கீர் மட்டும் 6th கியர் போட்டு கட்டுற பாருங்கள். ஆக்சிலேட்டர் பண்ணுறேன்னா சின்னதாக அப்படி விட்டு கிளச் பிடிக்காமே. ஸோ அது வந்து எப்படின்னா நம்ம கிளச்சு பிடிச்சி கியரை போட்டு கிளச்சு விட்டு நம்ம ஸ்பீட் ஏற்றுறதுக்கும், கிளச்சு பிடிக்காமே குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக டாப் ஸ்பீடை ரீச் பண்ணலாம். அதுக்கு வந்து யூஸ் ஆகும். TFT டிஸ்பிளே தந்துருக்காங்களா, அதோட கண்ட்ரோலர்லாம் தோ இருக்குது. நெக்ஸ்ட் ஹை பீம் இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். MTயில் வந்து நான் சொல்லுவேன்ல ஹை பீம் ஏன் இப்படி குத்து வச்சிருக்கான்னு. R1 MTயில் நடுவில் குத்து வச்சிருப்பாங்க. இதில் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஹை பீம் சரி, RN சரி, எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியில் குறைன்னு எதுவுமே இருக்காது. வாவ் பிரேக்கிங் செம்மையாக இருக்குது கைஸ். சூப்பரான பிரேக்கு. நான் ஹைவேல பிரேக் செக் பண்ணேன், பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. சரியான பைட்டு, பயங்கரமாக பிடிக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டாப் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரோடு காலியாக இருந்தால் தான் செக் பண்ண முடியும். ஓகே, போட்டு கொஞ்சம் செக் பண்ணுவோம். சரி ஓகே கைஸ், கேமரா ஆங்கிள் வந்து இப்படி தான் கைஸ் இருக்குது. வேறு மவுண்ட் எடுத்துன்னு வந்துட்டேன்ல, அதனால். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டாப் ஸ்பீடு செக் பண்ணி பார்க்கலாம். குயிக் ஷிஃப்டரோட. ஓகே, கிளச் பிடிக்காம கியர் போடுறேன். வாவ், குயிக் ஷிஃப்டர் நல்லா ஃபீல் ஆகுது கைஸ். பார்த்தீங்களா, அவுட்ரிங் ரோடு இவ்வளோ கூட்டமாக இருந்தால் நான் எங்கே டாப்பு செக் பண்ணுறது.
பட் நான் நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன், டாப் நிறைய தான் போகும். காய்ஸ் என்னால் நம்பவே முடியலங்க. 155cc எப்படி 150 போகுதுங்க. ஒருவேளை ஸ்பீடோ மீட்டர் எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா செருப்பால் அடி போகிறாங்க, அவ்வளோ ஸ்பீடாக என் வண்டி ஓட்டுறேன். ஈவன் இந்த பைக் ஓனர் அவங்க வீட்டுக்கே தெரியாது இந்த வண்டி இவ்வளோ ஸ்பீடு போகும்னு சொல்லிட்டு. நான் பைக்கில் அதிகமாக போனதுன்னு பார்த்தீங்கன்னா 390 போயிருக்கேன் நிறைய ஸ்பீடு. 1 சொல்லக்கூடாது, 170 மேலே போகும் அசால்ட்டாக 390. பயங்கரமான ஏரோடைனமிக் பர்ஃபார்மன்ஸு, கொஞ்சம் கூட லேகே தெரியல. வண்டி அப்படியே செதுக்கியிருக்காங்க கைஸ். ஏரோடைனமிக் பர்ஃபார்மன்ஸ் சும்மா பிச்சு உதறிடுச்சு. குயிக் ஷிஃப்டரும் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸ்லிப்பர் கிளச் இருக்கிறதால நம்ம லோக்கலில் ஓட்டும் போது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது அந்த ஸ்மூத்னஸ். ட்ரீம் பைக்கெலாம் இந்த வண்டியை நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஹைப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்டாக ஸ்பீடு ஓட்ட மாட்டேன் கைஸ். Wait a minute. Who are you? ஸோ காய்ஸ், நான் வண்டியோட ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக எல்லாத்த பற்றியும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் காய்ஸ், நானும் வீடியோ எடுத்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஓகே, கண்டென்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக அது பியூராக கண்டென்ட் பற்றி மட்டும்தான் இருக்கும். நடுவில் எதுவும் மீம்ஸ் இருக்காது, எதுவும் ஃபன் இருக்காது. மோஸ்ட்டாக கண்டென்ட் மட்டும் தான் இதில் பேசியிருப்பேனே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிவ்யூ எடுத்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆகாஷ். பை 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 பை.